எம்எல்ஏக்கு எவ்வளோ சம்பளம் தெரியுங்களா? பார்த்தீங்கன்னா 1,80,000 இதுக்கு முன்னே ஆட்சியில் பார்த்தீங்கன்னா 1,05,000 இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா 1,80,000. என்னென்னு பார்த்தீங்கன்னா அடிப்படை ஊதியம் 30,000, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தொகுதிப்படி அது பார்த்தீங்கன்னா 25,000, அஞ்சல் படி பார்த்தீங்கன்னா 2,500, தொலைபேசிக்கு 7,500, அதே மாதிரி தொகுப்பு படின்னு சொல்லிட்டு ஏதோ 5,000 போட்டிருக்காங்க. வாகனத்துக்கு பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் செலவு, பெட்ரோல் செலவு இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக சட்டசபையில் நம்மளுடைய முதலமைச்சர் விஜயன் அவர்கள் பார்த்தீங்கன்னா 75,000 கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டிரைவருக்கு 25,000, பார்த்தீங்கன்னா 1,80,000 கொடுக்க போகிறாங்க. இந்த ஒரு விஷயம் தாங்க எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாயிடுச்சுங்க. 1,00,000 காரு, அதுக்கு பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் செலவு 75,000, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 25,000 டிரைவர் கூலிங்க. 1,00,000 மாதம்னா இதுக்கு மட்டுமே செலவு பண்ண போகிறாங்க. அதேமாரி பார்த்தீங்கன்னா இந்த நெல் மூட்டைகளெல்லாம் தார்பாய் போட போகிறாங்களாம். இது எல்லா ஆட்சியிலையும் பண்ணிட்டு இருந்தாங்க. இதுக்கு முழுமையான ஒரு திட்டத்தை கொண்டு வந்துக்கணுங்க. இதுதாங்க ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுங்க. இது கொடுக்காம இருக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒருத்தர் இனோவா கார் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இது ரொம்ப கஷ்டமாக இருக்குதுங்க. இது கொடுக்காம இருக்கலாம். நிறைய நலத்திட்டங்கள்லாம் பண்ணால் நல்லா இருக்குங்க முதலமைச்சர் விஜயன் அவர்கள்.